வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 20 புதன்கிழமை ஜூன் 3, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான 2 நாள் பயிற்சி. பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வனாலயத்தில் ரம்மியமான சுற்றுச்சூழலில் குளிரூட்டப்பட்ட அரங்கம், சுவையான உணவு, வசதியான தங்கும் அறை ஆகியவற்றுடன் நடைபெற பொறுப்பேற்றிருந்தது நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா அவர்களே என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. காலை 5:45 மணிக்கு இணைய வழியாக சந்திக்கும் 3 துறை மாணிக்க மாணவர்கள். இன்றைய மாணவர்களின் வாழ்க்கை உளவியல் பற்றி பலரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்கள் அதிகாலை 5:45 மணிக்கு முன்பாகவே எழுந்து இணைய வழியாக நாள்தோறும் சந்தித்து தம்மை மேம்படுத்திக் கொள்ளும் கலந்துரையாடல்களையும் மற்ற மாணவர்களையும் திறன்மிக்கவர்களாக, பண்புகள் நிறைந்தவர்களாக, சமூக உணர்வும் பொறுப்பும் உள்ளவர்களாக உருவாக்குவது பற்றியும் கலந்தாலோசிக்கிறார்கள் என்றால் அது எப்படி என்பதே நல்லூர் வட்டத்தின் தனித்துவமான பயிற்சி. தினமும் காலை 5:45 மணிக்கு 3 துறைகளுக்காக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. 1 மாணிக்க மாணவர்களுக்கான சந்திப்பு. இதனை 12ஆம் வகுப்பு செல்லும் காரைக்குடி மாணவர் மனோஜ் வழிநடத்துகிறார். 2 சாதனை மாணவர்களுக்கான சந்திப்பு. இதனையும் 12ஆம் வகுப்பு செல்லும் காரைக்குடி மாணிக்க மாணவர் விஷ்ணு வழி நடத்துகிறார். 3 கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான சந்திப்பு. இதனை கல்லூரி 1ஆம் ஆண்டில் படிக்கும் கல்லூரி மாணவர் பிரணீத் ஆகாஷ் வழி நடத்தி வருகிறார் என்று மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வனாலயத்தில் வலம் வந்த சுற்றுச்சூழல் பொறுப்பாளர்கள். மே 30, 31 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வனாலயத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான 2 நாள் முகாமில் 2ஆம் நாள் காலை இயற்கை எழிலுடன் கூடிய ரம்மியமான பூங்காவில் குழுவாக நடைபயின்றதுடன் உபகரணங்களுடன் அமைந்த உடற்பயிற்சி மையத்தில் பயிற்சியிலும் ஆனந்தமாக ஈடுபட்டனர். வனாலயத்தை வலம் வந்த பிறகு அதன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வட்டமிட்டனர். முகாமில் இந்த காலை நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக அனைவரும் அனுபவம் பகிர்தலில் தெரிவித்தனர். எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தோம், யார் மூலமாக நல்லூர் வட்டத்துக்கு வந்தோம்னு. ஆனால் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒன்றே அவங்க அப்பா வந்து அந்த தியாகியாக இருக்காங்க, சுதந்திர விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களா இருக்காங்க, இயற்கை மீது நேசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற உறவுகள் தான் இந்த நல்லூர் வட்டத்துலேயும் இணைஞ்சிருக்கோம். இந்த கிடைச்சிச்சு, ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எங்கள் டீமில் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்தோட 2 பேர்த்தோட தாத்தா வந்துட்டு போராடிய ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தருக்கு செலவு வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க தெருவில். அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணி தான் வந்துருக்கு. பேசும்போதே மேம் சொன்ன மாதிரி தான், யாரும் வந்து எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே ஒன்று வீட்டில் வந்து எல்லாருமே ஒன்று ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க, இல்லை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட பிள்ளைகளாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்தித்தோட தாத்தா வந்து ஆங்கிலேயருக்கு வந்து முடி திருத்த மாட்டேன்னு சொல்லி அவங்க தாத்தாக்கு வெண்கல சிலை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார். அப்புறம் வந்து சுவாதி அவங்க தாத்தா வந்து அந்த காஞ்சிபுரம் சுதந்திர போராட்டத்துக்கு அதனால் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு தெருவுக்கு நாராயணபாளைய தெரு அப்படின்னு பேரே வச்சுருக்காங்க. மேமோட தாத்தா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் அந்த இதுலலாம் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டன் அவர் வந்து எப்படி அந்த அமைப்புக்குள்ளே வந்தார், இதுவரையும் 18 லட்சம் பனைமரங்கள் வந்து நட்டிருக்காங்க அவங்க அமைப்பு மூலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் வந்து தெரிஞ்சிக்க ரொம்ப உதவியாக இருந்துச்சு. மகிழ்ச்சி. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். உலகில் வியக்கத்தக்க காட்சிகள் அவ்வப்போது நமக்கு காண கிடைப்பது நமது உலக அறிவுக்கு கிடைத்த கூடுதல் தகவல். காணொளியில் காணும் இந்த காட்சியில் அந்த சிறுவனின் தைரியத்தையும் திறனையும் புகழ்வதா
அந்த யானையின் பொறுமை இணக்கத்தை பாராட்டுவதா? இது போன்ற நிகழ்வுகள் உலகத்தின் அழகான அதிசயங்களை மனித குலத்திற்கு காட்டி உயிர்களின் மாண்பினை உணர்த்துகிறதல்லவா? நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கல்ப விருட்சா கலாம் பாசறையில் சைக்கோமெட்ரிக் தேர்வுக்கான பயிற்சி. மே 28 வியாழக்கிழமை அன்று சென்னை கல்ப விருட்சா கலாம் பாசறையில் மாணவ மாணவியருக்கு வேலைவாய்ப்புக்கான சைக்கோமெட்ரிக் வழிகாட்டி பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சி ஒருவரின் மனத்திறன், சிந்தனை முறை, ஆளுமை பண்புகள் மற்றும் நடத்தை ஆகியவற்றை அறிவியல் பூர்வமாக அளவிடும் முறையே சைக்கோமெட்ரிக் தேர்வு. அரசு வேலைவாய்ப்புத்துறை அலுவலர்களான ஷியாமலா, பூம்பாவை, பிரபாகரன் மற்றும் தர்ம பாரத் அறக்கட்டளை நிர்வாகிகள் வைத்தியநாதன், மரகதவள்ளி ஆகியோர் இதற்கான முழு பயிற்சியும் வழிகாட்டுதலையும் தேர்வையும் நடத்தினார்கள். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 12 மாணவர்களின் விருப்பங்களின் அடிப்படையில் உயர்கல்வி தேர்ந்தெடுப்பதற்கு இந்த சைக்கோமெட்ரிக் தேர்வு முறை மிக்க பயனுள்ளதாக இருக்கிறது என்று மாணவர்கள் தெரிவித்ததாக மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.